அம்மா வணக்கம்மா. உங்கள் பேருமா? அந்தோனிமா. அந்தோனிமா. ஓகே. என்னம்மா பண்ணுறீங்க நீங்கள்? நான் தோல் வியாபாரம் செஞ்சுருந்தேன். இப்போ நின்றுச்சு, இந்த கொரோனா வந்துச்சுல. அதுலேருந்து பசங்களை படிக்க வச்சு இந்த இடம் வாங்கினால அதில் தான் சாணி தட்டுவேன். பிள்ளைங்க படிக்கிறதுக்காக எல்லா வேலையும் செஞ்சு காவா கூட அல்ல, ஒரு வேலைன்னு இல்லை. இப்போ என்னால் முடியல. கொஞ்சம் தூரம் போனால் மூச்சு வாங்குது, எதுக்கும் இது இல்லை. இது பசங்க உங்களுக்கு எத்தனை பேருமா? 2 பேர், பொண்ணு ஒன்று பையன் ஒன்று. அவங்க என்ன பண்ணுறாங்கம்மா? பையன் வேலை இல்லாமல் கொஞ்சம். ஓகே. இப்போ இந்த வாரம் தான் போய்க்கிறோம், திங்கக்கிழமை போன திங்கக்கிழமை. ஓகே. பொண்ணு தான் உங்க கூட இருக்குது. ஓகே ஓகே சரிங்கம்மா. நாங்கள் வந்து லெட்ஸ் எக்ஸ்ப்ளோர் லோக்கலி எல்இஎல் ஆர்கனைசேஷன் ஒரு அமைப்பு, பசங்க சார்பாக எங்கள் பர்கூர் பசங்க சார்பாக நாங்கள் ஒரு அமைப்பு மாதிரி நடத்திட்டு வரோம். ஸோ அதான் இல்லாதவங்களுக்கு அவங்களுக்கு தேவையான உதவி எங்களால் முடிஞ்ச இதை நாங்கள் வந்து அவங்களுக்கு உதவி செய்கிற மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அண்ணா கிட்ட கேட்டோம், அண்ணாவை தான் சொன்னாங்க இந்த மாதிரி உங்களுக்கு பண்ணலான்னு சொல்லிட்டு. ஸோ எங்களால் முடிஞ்சது வந்து உங்களுக்கு மளிகை சாமான், அரிசி, பருப்பு எங்கள் பசங்க மூலமாக நாங்கள் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ எங்களால் முடிஞ்ச உதவி ஏற்றுக்கோங்கம்மா. சரி. முடியல, முட்டி வர்றதுல இது வர்றதுல. இது ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணிக்கினீங்களா நீங்கள் போயிட்டு? பண்ணலப்பா. ஓகே. எதுவும் பண்ணல. செக் பண்ணி பார்த்து இருந்தா தெரிஞ்சு சொல்லிருப்பாங்க தானே என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு. பயங்கரமா இருக்குது, கையில காசு இல்லை, பையனும் வேலை இல்லை, பொண்ணுக்கு 2 பொண்ணு. சரி அம்மா, எதுவும் கவலைப்படாதீங்க. நாங்கள் மெடிக்கல் கேம்ப் கூட மருத்துவ முகாம்னு சொல்லிட்டு கூட ஒன்று நடத்தலாம்னு திட்டம் இருக்கும், அண்ணன் கிட்ட சொல்லியிருக்கோம். நீங்கள் வந்து அதில் வந்து செக் பண்ணிக்கோங்க. நாங்கள் டேட் எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு அண்ணா கிட்ட சொல்கிறோம். உங்களுக்கு அண்ணா சொல்லுவார். நீங்கள் அப்போ வந்து எங்கள் பசங்க வந்து டாக்டர்ஸ் இருக்காங்க நிறைய பேர், எங்கள் அமைப்பில் இருக்காங்க, டாக்டர்ஸ் கூட இருக்காங்க. நாங்கள் எல்லாம் சேர்ந்து தான் பண்ணுறோம். ஸோ அவங்களும் வருவாங்க. ஸோ நாங்களும் வெளியே கூட டாக்டர்ஸ் ஏற்பாடு பண்ணி கூட்டிகிட்டு வரோம். உங்களுக்கான மருத்துவ சிகிச்சை அங்கே நீங்கள் பார்த்து என்ன ஏது உடம்புக்கு என்னன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. அதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது மருத்துவ உதவி தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக எங்களால் முடிஞ்ச உதவி நாங்கள் செய்கிறோம். சரிங்களா? சரிம்மா, நன்றிம்மா.